வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். எயித்து மேக்ஸில் பயிற்சி 1.2 9வது சம் சுருக்குக. அதில் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11/8 பெருக்கல் -6/33 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 3/5 வகுத்தல் 9/20 மைனஸ் 4/7 பெருக்கல் -7/5. இதான் என்ன பண்ணணும்னா சுருக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் எழுதியாச்சு. இப்போ எதெல்லாம் அடிக்கலாமோ அதெல்லாம் அடிப்போம். இங்கே இருந்துக்கு 11 இருக்குது, கீழே 33 இருக்குது. ஸோ 11ஐயும் 33ஐயும் அடிச்சிருவோம். எதனால் அடிக்கணும்னா நடுவில் ப்ளஸ் பெருக்கல் இருக்கிறதுனால தான் அடிக்கிறோம். அதே மாதிரி நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் அடிக்கக்கூடாது. சரியா? பெருக்கல் இருக்கும்போது மட்டும்தான் மேலேயும் கீழேயும் அடிக்க முடியும். ஸோ அடிக்கலாமா? 11 11 3 11 33 1 3 3 ஈர் 3 6 ஓரன் 2 நளிரன் 8. சரியா? இப்போ மேலே என்ன இருக்குது? மேலே இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது அர்த்தம் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இப்போ -1 மட்டும் மேலே இருக்குது. -1 மட்டும் மேலே இருக்குது. கீழே என்ன இருக்குது? இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ 4 × 1 4. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பை அப்படியே அடித்து ஆன்சர் மட்டும் போட்டிருக்கோம். சரியா? ரெண்டாவது நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டாச்சு. அந்த 1/3 அப்படியே எழுதிட்டேன். இந்த 1/3 அப்படியே எழுதியாச்சா? அடுத்த நாளுக்கு அடுத்த ஒரு ப்ளஸ் இருக்குது, அப்படியே போட்டுட்டேன். அடுத்த நாளுக்கு 3/5 இருக்குது. ஸோ 3/5 அப்படியே எழுதிட்டேன். அடுத்து வகுத்தல் இருக்குது. ஸோ வகுத்தலை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பெருக்கலாக மாற்றிடுவோம். வகுத்தலை பெருக்கலாக மாற்ற போகிறோம். ஸோ என்னாகும்? பெருக்கலாக மாற்றும் போது வகுத்தலுக்கு அடுத்திருக்க நம்பர் தலைகீழியாக மாறும். ஸோ 9/20 எப்படி மாறும்னா 20/9 மாறிடும். 9/20 20/9 மாறிடுச்சு. சரியா? ஸோ அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 7 அடிச்சிடலாமா? இந்த 7 கேன்சல் ஆகிரும். சரியா? ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, உள்ளே என்னெல்லாம் இருக்குது? உள்ளே இங்கே 4 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ 4 × -1 -4. கீழே இருக்குது 7 அடித்தாச்சு. அப்போ ஒன்றுமே இல்லை, 1 இருக்கிறது தான். இங்கே 5 இருக்குது. அப்போ 1 × 5 5. அப்போ -4/5 இருக்குது. சரியா? ஸோ இப்போ இதை அடிக்கலாமா? இந்த ப்ராக்கெட் கொடுக்குறதுக்கு பாருங்கள். ஓரஞ்சு 5 4 20 1 3 3 3 9. சரியா? ஸோ மிச்சம் என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் -1/4 இருக்குது, அப்படி எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு 1/3 இருக்குது, ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 1 4 பேருக்குன்னா 4 பை இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 1 3 பேருக்குன்னா 3 -4/5. சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு -1/4 அப்படி எழுதிக்கிட்டேன். இங்கேயும் கீழே 3 இருக்குது, இங்கேயும் கீழே 3 இருக்குது. ஸோ அடிமானம் 1 போல் இருக்கிறதுனால மேலாள நம்பரை நேரடியாக கூட்டிக்கிடலாம். ஸோ 1 4 கூட்டினா 5 ப்ளஸ் 5/3. இங்கே என்ன இருக்குது? வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் × மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 4/5. சரியா? இப்போ என்ன கீழே என்னெல்லாம் இருக்குது? எல்லாத்தையும் கூட்டணும். இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 3க்கும் மீச்சமாக எடுப்போம். 4, 3, 5க்கு மீச்சமாக எடுக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு 2ஆல் போடுவோம். 2 4, அந்த 3 அப்படியே வச்சுக்கிட்டாச்சு, இந்த 5ஐயும் அப்படியே வச்சாச்சு. திரும்ப 2ஆல் 1 3 5. திரும்ப 3ஆல் போடுவோம். 1 1 5. திரும்ப 5ஆல் 1 1 1. இப்போ 4, 3, 5 மீச்சிமா என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? மீச்சிமா = 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5. ஸோ 2 4 4 3 12 12 × 5 60. ஸோ மீச்சிமா 60ன்னு கிடச்சிட்டு. மீச்சியமாக 60 கிடச்சிட்டு. நமக்கு என்ன இருக்குது? -1/4 இருக்குது, ரெண்டாவது நம்பர் 5/3 இருக்குது,
மூணாவது நம்பர் 4/5 இருக்குது. சரியா? ஸோ அடிமானம் ஃபுல்லாக 60 மாற்றணும். ஃபஸ்ட் நம்பர் -1/4. 4 கூட எதை பெருக்குனா 60 மாறும்? 4 கூட 15 பெருக்குனா 60 மாறும். சரியா? ஸோ மேலேயும் 15ஆல் பெருக்கிறோம், கீழேயும் 15ஆல் பெருக்கிறோம். ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 5/3 இருக்குது. ஸோ 3 கூட எதை பெருக்குனா 60 மாறும்? 20 பெருக்கலாம். ஸோ மேலேயும் 20, கீழே 20ஆல் பெருக்கிறோம். ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 4/5 இருக்குது. 5 கூட எதை பெருக்குனா 60 மாறும்? 12. ஸோ மேலேயும் 12ஆல் பெருக்கணும், கீழேயும் 12ஆல் பெருக்கிறோம். சரியா? இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள், மேலே -1 இருக்குது, 15 இருக்குது. -1 15 இருக்குன்னா -15. கீழே 15 × 4 60 ப்ளஸ் 5 20 இருக்குன்னா 100/3 × 20 60 ப்ளஸ் 4 × 12 48/5 × 12 60. ஸோ எல்லாமே இப்போ கீழே 60ன்னு கிடச்சிட்டு, எல்லாமே கீழே 60 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? மேலே உள்ளதான் எல்லாத்தையும் கூட்டி போட்டுடலாம். சரியா? ஸோ 100ஐயும் 48ஐயும் கூட்டினா 148. அப்போ -15 ப்ளஸ் 148/60. இப்போ 148 இருக்குது, இங்கே -15 இருக்குது. ரெண்டையும் கழிச்சிடலாமா? ஸோ 148லேருந்து 15 கழிக்க போகிறோம். ஸோ 8லேருந்து 5 கழிச்சா 3, 4லேருந்து 1 கழிச்சா 3, 1லேருந்து 0 கழிச்சா 1, 133. அப்போ 133/60. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? கடைசியாக 133/60. இதுதான் இந்த சம்மோட, அதாவது 9ஆவதுல முதல் சம்மோட ஆன்சர். அடுத்து 9ஆவதுல 2வது சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/3 வகுத்தல் 8/-7 மைனஸ் 3/4 பெருக்கல் 4/3 ப்ளஸ் 4/3 பெருக்கல் -1/4 இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 4/3 இருக்குது. ஸோ 4/3 அப்படியே எழுதிக்கிறேன். நடுவில் என்ன இருக்குது? வகுத்தல் இருக்குது. சரியா? நான் வகுத்தலை பெருக்கலாக மாற்ற போகிறேன். ஸோ வகுத்தலை பெருக்கலாக மாத்திரம் என்ன ஆகும்? வகுத்தலுக்கு அடுத்து இருக்க நம்பர் தலைகீழியாக மாறிடும். ஸோ 8/-7ங்கிறது -7/8 மாறிடும். சரியா? ஸோ இது மொதல் ஸ்டெப். அடுத்த நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இங்கேயும் ஒரு 3 இருக்குது, கீழேயும் ஒரு 3 இருக்குது, நடுவில் பெருக்கல் இருக்குது. பெருக்கல் தான் என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழேயும் அடிச்சுக்கலாம். ஸோ 3ஐயும் அடிச்சிடலாம், 4ஐயும் அடிச்சிடலாம். எதனால்? பெருக்கல் இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ மேலே இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கேயும் ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ மேலே 1 மட்டும் இருக்குது, கீழேயும் அதே மாதிரி இங்கேயும் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1/1 இருக்குன்னு வச்சுக்கிறோம். அடுத்த டைம் பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, நடுவில் பெருக்கல் தான் இருக்குது. அப்போ இங்குள்ள 4ம் கேன்சல் ஆயிரும். சரியா? வேறு என்ன இருக்கும்? மேலே இங்கே ஒன்றுமே இல்லை, 1 மட்டும்தான் இருக்குது. பெருக்கல் இங்கே ஒரு -1 இருக்குது. 1ஐயும் -1ஐயும் பெருக்குனா -1 கீழே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 3 × 1 3. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் பெருக்கல் தான் இருக்குது. ஸோ மேலே 4 இருக்குது, கீழே 8 இருக்குது. அடிச்சிடலாமா? ரெண்டையும் 1 நாள் 4, 2 நாள் 8. சரியா? வேறு எதுவும் அடிக்க முடியாது. ஸோ நேரடியாக பெருக்கிடலாம். மேலே 1 இருக்குது, பெருக்கல் -7 இருக்குது. 1ஐயும் -7ஐயும் பெருக்குனா -7 இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 3 × 2 6. இப்போ -7/6ன்னு கிடச்சிட்டு. மைனஸ் அடுத்து 1,1 இருக்குது. லாஸ்ட்டாக -1/3 இருக்குது. சரியா? இப்போ இதெல்லாம் என்ன இருக்குது? எல்லாமே மைனஸில் இருக்குது. இப்போ எல்லா டைமும் மைனஸில் இருந்தால் கூட்டி மைனஸ் போட்டுடலாம். சரியா? ஸோ கீழே அடிமானம் எல்லாமே ஒன்று போல் இருக்கா? இல்லை, இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அப்போ தனித்தனியாக ஃபஸ்ட்டு இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சிருவோம். 6,1,3க்கு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 3ஆல் போடலாமா? 2 3 6 1 1, திரும்ப 2ஆல் 1 1 1. அப்போ 6,1,3 மீச்சியமாக என்ன கிடச்சிருக்கு? 3 × 2 6ன்னு கிடச்சிட்டு. சரியா? மீச்சியமாகவே 6ன்னு கிடச்சிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது? -7/6 இருக்குது. நமக்கு மீச்சியம் 6 தானே. ஸோ இங்கே 6 தான் இருக்குது, அப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம். 2ஆவது நம்பர் இருக்குது 1/1 தான் இருக்குது. அப்போ கீழேயும் 6 வரணும், மேலேயும் 6 வரணும். அப்போ மேலேயும் கீழேயும் 6ஆல் பெருக்கிக்கிறோம். லாஸ்ட் டைம் என்ன இருக்குது? -1/3 இருக்குது. ஸோ இது ஒரு டைம், இது ஒரு டைம், இது ஒரு டைம். ஸோ 1/3 இருக்குது.
3 என்ன பண்ணால் 2 6 மாறும், 2ஆல் பெருக்குனா 6 மாறும். அப்போ மேலேயும் 2 கீழேயும் 2. சரியா? ஸோ அப்போ எழுதிடலாமா? ஃபஸ்ட் டேர்ம் -7/6, ரெண்டாவது டேர்ம் 1 × 6 6, கீழே 1 × 6 6. லாஸ்ட் டேர்ம் 1 2 பெருக்குனா 2, கீழே 3 2 பெருக்குனா 6. ஸோ எல்லாமே 6ன்னு கிடச்சிட்டு. சரியா? அப்போ மேலே உள்ளது அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ -7 -6 -2/6. 7 6 கூட்டினா என்ன வரும்? 7 3 10 13. 13 கூட 2 கூட்டினா 15. ஸோ அப்போ ஆன்சர் -15/6. இதை சுருக்கலாமா? 15/6 3ஆல் சுருக்கலாம். 1 3 3, 2 3 6, I 3 15. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? -5/2. ஸோ 9ஆவதில் 2வது சம் பார்த்தோம். சம் என்னது? 4/3 வகுத்தல் 8/-7. இந்த சம்மோட மொத்த ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு? கடைசியாக -5/2ன்னு கிடச்சிருக்கு. சரியா? -5/2.